ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம்மேக்கர்ஸ் பவுல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சம்பா ரவையை பயன்படுத்தி ஒரு இனிப்பு பிடி கொழுக்கட்டை தான் பார்க்க போகிறோம். ஆடி மாதன்றதுனால இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அரிசி மாவு இல்லாமல் வீட்டில் இருக்கிற ரவையை பயன்படுத்தி நம்ம செய்கிற இந்த பிடி கொழுக்கட்டை ரொம்பவே டேஸ்ட்ஃபுல்லாக ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம சேனலில் ஏற்கனவே பிடி கொழுக்கட்டை வெரைட்டிஸ் நிறைய போட்டிருக்கோம். அரிசி மாவு, ராகி, இப்படின்னு நிறைய வெரைட்டிஸ் போட்டிருக்கேன். எல்லாத்தோடைய லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டைம் கிடைக்கும் போது செக் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த இனிப்பு பிடி கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்றதை வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு வாணலில் 1 டீஸ்பூன் நெய் விட்டுக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பை நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. அது வறுப்பட்டதும் கூடவே எள்ளு சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம். இந்த கொழுக்கட்டையை நம்ம கார கொழுக்கட்டையாகவும் நம்ம செய்யலாம். அதை சீக்கிரமே நானும் அடுத்த ரெசிபியில் அப்லோட் பண்ணுறேன். இப்போ அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளோ இல்லை கருப்பு எள்ளோ உங்ககிட்ட எந்த எள்ளு இருக்கோ அதையும் சேர்த்து நல்லா பொரிக்க விடுங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/4 கப்பு துருவன தேங்காவை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். அதையும் வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் வறுத்துட்டு இதை தனியாக ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ இது வாசம் வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணிவிட்டு, இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் காமிக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறம் அதே வாணலில் 1 டீஸ்பூன் நெய் விட்டுக்கிட்டு திருப்பி நம்ம இந்த சம்பா ரவை 1 கப்பு எடுத்திருக்கேன். நம்ம உப்புமாக்கெல்லாம் பயன்படுத்துவோம் இல்லையா, அந்த சம்பா ரவை எடுத்துக்கோங்க. நம்ம சாதத்துக்கு எடுக்கிற சம்பா ரவை எடுத்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். நான் இந்த சம்பா ரவையே நான் மிக்சியில் ஒரு ஓட்டிட்டு தான் நம்ம செய்ய போகிறோம். ஏன்னா இப்போ இப்படியே நம்ம வறுத்துட்டு நம்ம செஞ்சோம்னா இது ரொம்ப குருணை ரொம்ப இதுவாக இருக்கும். பிடி கொழுக்கட்டை நமக்கு பிடிக்கும் பொழுது ரொம்ப உதிரியாக ரொம்பவே இதாக இருக்கும். கொஞ்சம் மாவு மாதிரி நம்ம ரவை பதத்துக்கு வேணுன்றதுனால நல்லா இதை செவக்க வறுத்துட்டு நம்ம மிக்சியில் ஒரு ஓட்டி அதுக்கப்புறம் நம்ம செய்யலாம். இப்போ இதை வறுத்துட்டேன். இதை நம்ம மிக்சியில் ஆறுனதுக்கப்புறம் ஒரு பிளெண்டிங் இதில் போட்டுட்டு ஒரு தடவை ஓட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இது இருக்கட்டும். இப்போ இன்னொரு வாணலில் எந்த கப்பில் சம்பா ரவை எடுத்தோமோ அதே கப்பில் 1.5 கப்பு பொடிச்ச வெல்லம் எடுத்துக்கோங்க. இதுக்கு தண்ணி 2.5 கப்பு சேர்த்துக்கோங்க. இது கரெக்டாக இருக்கும் நமக்கு. இதுக்கு 2.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வெல்லத்தை நல்லா கரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சம்பா ரவையை இந்த வெள்ளை கரைசலில் சேர்த்து நம்ம அடுத்து கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்றதை நம்ம அடுத்து ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். இப்போ இது நல்லா கரையட்டும். கரைஞ்சதுக்கப்புறம் இதை ஃபில்டர் பண்ணி ஒரு தனி பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். இப்போ நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ அதே வாணல்லே நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டுட்டு நம்ம கரைச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற வெள்ளை கரைசலை இப்போ இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நம்ம வெல்லம் போட்டு செய்கிற எந்த பதார்த்தமாக இருந்தாலும் அதில் நான் கொஞ்சமாக சுக்கு பொடி சேர்த்துக்கிறது வழக்கம்தான். நம்ம வீடியோஸை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதனால் ஒரு கொஞ்சமாக சுக்கு பொடியும் ஏலக்காய் தூள், அது கூடவே ஒரு பிஞ்ச் ஆஃப் உப்பு இனிப்புன்றதுனால அதையும் சேர்த்துட்டு இப்போ நம்ம பொடிச்சு வச்சுருக்கிறோம் இல்லையா சம்பா ரவை, அதை இந்த வெள்ளை கரைசலில் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. கட்டி தட்டாமல் நல்லா கிளறிக்கலாம். ஸ்டவ் மீடியமுக்கும் லோவிலே இருக்கட்டும். இது கூடவே நம்ம வறுத்து எடுத்து வச்சிருக்கிற பாசிப்பருப்பு, எள்ளு, தேங்காய் அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இன்னும் நல்லா கிளறி விடுங்க. கட்டி தட்டாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கலாம். இப்போ இது கூடவே இதில் நான் கொஞ்சமாக வறுத்த நிலக்கடலை தோல் எடுத்துட்டு வறுத்த நிலக்கடலையை கொஞ்சமாக பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நான் இதை சேர்த்துக்கிறேன். இது எனக்கு பிடிக்குன்றதுனால தான் நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா இதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கிளறி விட்டிங்கன்னா கெட்டிப்பட்டு நல்லா கெட்டியாகிட்டு வரும். அதுக்கப்புறம் நம்ம ஆறுனதுக்கப்புறம் கை பொறுக்கிற சூட்டில் நம்ம பிடி கொழுக்கட்டையாக பிடிச்சி நம்ம ஷேப்புக்கு ரவுண்டாவோ இல்லை பிடி கொழுக்கட்டை ஷேப்போ பிடிச்சி இட்லி பானையில் 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் நம்ம சம்பா ரவை பிடி கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள் நல்லா இந்த மாதிரி கெட்டிப்பட்டு வந்துருச்சு. இப்போ இறக்கி வச்சுட்டு ஆற விடுங்க. ஆற விட்டதுக்கப்புறம் நம்ம கை பொறுக்கிற சூடு இருந்தால் போதும். நம்ம பிடிச்சி இட்லி தட்டில் இந்த மாதிரி அழகாக வேக வச்சு எடுத்துடலாம். எந்த ஷேப் வேணுமோ அது உங்களுக்கு தான். ரவுண்டாக பிடிச்சாலும் பிடிக்கலாம், இல்லை தட்டையாக வச்சு வடை தட்டுற மாதிரி வச்சு நீங்கள் எடுத்து வைக்கலாம். இல்லை பிடி கொழுக்கட்டை பிடிக்கிற மாதிரி அழுத்தமாக பிடிச்சி கூட நீங்கள் உங்கள் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி விருப்பப்பட்ட ஷேப்பில் நீங்கள் பிடிச்சி வேக வச்சு எடுத்திங்கன்னா நம்ம சூப்பரான சம்பா ரவை இனிப்பு பிடி கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த மாதிரி ஆடி மாசத்துல செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில சுவாமிக்கு நைவேத்தியமாக இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சீக்கிரமே சந்திப்போம். தேங்க்யூ.